நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர். நிறைய விஷயங்கள், பல மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியதில் நீங்களும் ஒன்று. அது எப்படி அப்படின்னா, எப்பயுமே வருட பலன் அப்படின்னு சொல்கிறது பெயர்ச்சிகளை வச்சுத்தான். அதில் இந்த தடவை சனி பெயர்ச்சி உண்டு, ராகு கேது பெயர்ச்சி உண்டு, குரு பெயர்ச்சி உண்டு. ஸோ இந்த 3 கிரகங்களுமே தன் இடத்துலேருந்து வேற வீட்டுக்கு அவர் மூவ் பண்ண போகிறார். அப்போ அந்த மாற்றங்கள் சாதகமாக பாதகமாக எதுவாக இருந்தாலுமே கலந்து தான் இருக்கும். அந்த கலவை அப்படின்றதுல மேக்சிமம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பொதுவாக உடனே மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றதுன்னா, என்ன மேடம் 7 சனி ஆரம்பிக்குதே, நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய வீடு குரு பகவானுடைய வீடு தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பிரித்து நான் சொல்லிட்டே வரேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரகதியில், அதுவும் இல்லாமல் ரிஷபத்தில் இருக்கும்போது அவர் கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்க மாட்டார். இப்போது உங்களுடைய மேலதிகாரி கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லை, உங்கள் டீச்சர் கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லை அப்படின்னா அவர்னால 100% பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் குருனுடைய நிலை முழுக்க இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ மிதுனம் அப்படின்றது உங்களுடைய 3ஆம் வீட்டாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலம், குரு பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார், அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி சனி பகவான் எங்கே இருக்கார்? குருனுடைய வீட்டில் இருக்கார். இப்போ புரியுதா? அப்போ சனி பகவான் ஃபேவரபிளாக தான் இருக்கார் அப்படின்றது. 7 சனி அப்படின்றது எல்லாமே தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் ராகு உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரார் அண்ட் குரு பகவானுடைய பார்வையிலையும் இருக்கார். அப்போ எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அனைத்து மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. நிறைய சவால்களை பார்க்கத்தான் போகிறீங்க, ஆனால் அந்த சவால்களை வின் பண்ண தான் போகிறீங்க. எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்தால் தான் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும். அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நல்ல சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் வருதேன்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி எந்த லெவலுக்கு நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி போகிறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2025 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருனுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழறதுனால எத்தனை வயசில் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும், ஏன்னா மேஷராசி மேஷலக்ன நண்பர்கள் சிலர்லாம் 40-42 வயசாயிடுச்சு மேடம் அப்படின்னு பேசுகிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விமோச்சனங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்னா, திருமணம் கைகூடி வரும். அந்த திருமணம் சூப்பராக வரும். ஸோ 7 சனிக்கும் திருமணத்துக்கும் பெரிய மைனஸஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வரக்கூடிய திருமணங்கள் நீங்கள் பயப்படாமல் ஏற்றுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே இருக்கக்கூடியது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 7 சனி வருது, இத்தனை நாள் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டோம், இப்போ 7 சனியில் கல்யாணம் ஆகணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? கிடையவே கிடையாது. சனி பகவான் பல விஷயத்தை சூப்பராக உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். குரு பகவானுடைய பார்வை வேற அருமையாக இருக்கிறதுனால கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பொதுவாகவே நிறைய பேர் இப்போதைக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் வந்தாலே நாங்கள் செட்டில் ஆகலை, இன்னும் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த வருஷம் அருமையாக செட்டில் ஆகிறதுக்கும், அருமையாக பிஸ்னஸ் நடக்கிறதுக்கும், அண்ட் மேலும் ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா வர்றதுக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியாக இருக்கிறதுக்கும், கரெக்டாக உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுடைய மேலதிகாரி வரும்போதும், திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது யார்? கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் இந்த வருஷம் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கேது 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு 6லிருந்து. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார். அது மட்டுமா
குருனுடைய முழு பார்வையில் அவர் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சியுமே, அதுலேயும் ராகு பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மெண்ட், லாபகரமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொன்று நடக்கணும் இல்லையா, அது நியதி. அது எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அதெல்லாம் லாபகரமாக இங்கே நோட் பண்ணுங்க. நான் தடை நிவர்த்தி ஆகும்ன்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, ஆனால் அது லாபகரமாக அமையும் அப்படின்றது நான் சொன்னேன். ராகுன்னா இட்ஸ் கால்ட் அ மல்டிப்ளேயருங்க. அவர் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்போ வரார். அப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது மே மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் லாபகரமாக உங்களை வழிநடத்தி கூட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் கால், பாதம், அதே மாதிரி நரம்பு, எலும்பு, ஸ்கின் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடுங்க. ஸோ டிலேடாக அல்ல விட்டுட்டு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் மட்டும் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கேது 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதில் எந்த வகையில் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களை கைட் பண்ணும்போது கரெக்டான வழியில் கைட் பண்ணுங்க. அதாவது ஸ்ட்ரிக்டாக இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ திருப்திகரமான ஒரு பாயிண்ட் கிடையாது. அவங்கள புரிய வைங்க. ஞானம்னா என்ன அப்படின்னா, அவங்களையே புரிஞ்சுக்கிற மாதிரி இப்படி பண்ணால் சரியில்லை அப்படின்றத விட, சரி கண்ணா நீ இப்படி பண்ணினா குதிப்ப, இப்படி குதிச்சின்னா கீழே விழுவ, கீழே விழுந்ததுன்னா உனக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆகும், ஆச்சுன்னா நாங்கள் எல்லாம் வருத்தப்படலாம்ப்பா, கவலைப்படலாம், உன்னை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடலாம், ஆனால் உன் வழியை யாருப்பா வாங்கிக்க முடியும், நீ தானே இப்போ கஷ்டப்படணும், அதனால் பொறுமையாக அதுலேயும் செயல்படுத்துப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணும்போது அதை ஞானத்தின் ரூபத்தில், அதாவது கமாண்டுவாக இல்லாமல் நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அதையுமே ஏற்றுக்குவாங்க. ஸோ இதை இப்படித்தான் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டோட நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதுலேயுமே பெரிய பயம் பாதிப்புகள் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய நட்பு வட்டாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய புது ஆட்களை நீங்கள் சந்திப்பீங்க. குரு 3ல் இருக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வாழ்க்கை அப்படின்றது இந்த பூமியில் பிறந்தாலே ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தது தான். ஸோ அந்த மைனஸ் இருக்கும்போது நம்ம வேண்டியவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபேமிலி டாக்டர் நமக்கு எட்டுற தூரத்தில், கால் பண்ணுற தூரத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும், ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வரணும். ஸோ அப்படி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது, அதுவும் புதன் ரூபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் 7.5 சனி அப்படின்றதுனால மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கொஞ்சம் நிதானம் அப்படின்றது மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துங்க, அது போதும். சனி பகவானுக்கு அதுதான் ரொம்ப பிரியம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா தான தர்மத்துக்குள்ள வாங்க. அதாவது இயலாதவர்கள், முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் வழி நடந்து செல்லுங்க. முடிஞ்சால் ஃபினான்ஷியலாக உதவுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மனசுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும் போதே அவங்க உங்களால் கம்ஃபர்ட் அடைஞ்சாலே இது பெரிய ப்ளஸஸ் இருக்கும். அதே மாதிரி கோமாதாக்கு உங்கள் கையால் நீங்கள் உணவு கொடுங்க. அந்த உணவுன்றது அந்த கோமாதை எடுத்து சாப்பிட்ற அழகே, அதை நீங்கள் ரசித்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய மைனஸஸ் போயிடும். விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரவும் செய்வீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கவும் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய மன தெளிவினால், உங்களுடைய பிளானினால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வழிகாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் அதிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுனால குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு பயம் பாதிப்பு இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
இப்போவே வந்து பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் வந்து தொடரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி திங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணம் வரும்போது கடன் கட்டிடுவீங்க. அண்ட் மேலும் அபிவிருத்தி, எக்ஸ்பேன்ஷன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த 2025ல் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மார்ச் 29ஆம் தேதி அப்படின்றப்போ மீனத்தில் 6 கிரக சேர்க்கைகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிசம்பர் மாதமே ஓகே நெக்ஸ்ட் ஆனுவல் லீவில் எங்கே ட்ரிப் போகலாம் எது போகலான்றது நம்ம ஜென்ரலி பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வருடம் அதாவது 2025ல் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்பும் பிளான் பண்ணவே வேண்டாம். ஏன்னா 6 கிரகங்கள் அங்கே சேர்றதுனால நமக்கு கொஞ்சம் பேண்டமிக்கான பீரியட், அது அறியாத பயம், புரியாத கவலை அப்படின்றது நிறையா இருக்கும். அலர்ஜி சம்பந்தமான பல பாதிப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு அவுட் ஆஃப் இந்தியா அப்ராட் டூர் அப்படின்றது எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மார்ச்சில் நீங்கள் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் 15 வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் காஷன் டபுள் த்ரிபிளாக இருந்தீங்கன்னா போகிறோம். மேலும் இதிலிருந்து சூப்பராக வழி நடத்தி செல்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹனுமனுடைய வழிபாடு, விநாயகர்னுடைய வழிபாடு, அது எந்த ரூபத்தில் வேணாலும் பண்ணுங்க. விநாயகர் கோயிலுக்கு போங்க, அருகம்புல் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, விநாயகர் அகவல் கேளுங்க, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி தானம்ன்றது நீங்கள் பண்ணும்போது அனைத்து விஷயத்தையுமே ஞானத்தின் அடிப்படையில், இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எமோஷ்னலாக நீங்கள் ஜெயிக்கிறத விட உங்களுடைய அறிவுபூர்வமாக ஜெயிக்கிறது இந்த 2025ல் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இட் இஸ் சம்திங் எக்ஸலண்ட். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி அந்தரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேருக்கு மேஷராசின்னு சொல்லும் போதே அஸ்வினி, பரணி, கிருத்திகை அதில் ராகு திசை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த ராகு லாபஸ்தானத்துக்கு வரார். ஸோ உங்கள் ராகு எங்கே இருக்கார், ப்ளஸ் இப்போ வரக்கூடிய ராகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சனியினுடைய நிலையும் பார்த்து தென் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்றதை ப்ரொசீட் பண்ணி சக்ஸஸ் ரேட்டிங் சூப்பராக இருக்குது. பொதுவாகவே இந்த தடவை 65 to 75% மேலே தான் எல்லா ராசிக்கும் இருக்குது. ஸோ வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.